visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலியமாக திருச்சி மாவட்டத்தில் லால்குடி தாலுக்கில் இருக்கிற ஊட்டத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ சுத்தரத்னேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சுத்தரத்னேஸ்வரர் கோயிலுக்கு பஞ்சநாதர் நடராஜர் கோயில் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. கல் குவாரிகள் நிறைந்த பகுதியில் இந்த கோயில் வந்து கிழக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு 7 அடுக்கு ராஜகோபுரம் இருக்குது. சோழ மன்னனான ராஜராஜ சோழன் இது வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி இந்த கோயிலை கட்டினார். ராஜராஜ சோழனோட மகன் மற்றும் பேரன் ராஜேந்திர சோழன் மற்றும் ராஜாதிராஜ சோழன் இந்த கோயிலை கட்டுறதுலையும் நிர்வகிக்கிறதுலையும் பெரும் ஆர்வம் காட்டினார்கள். வழக்கம் போல இந்த கோயிலையும் மூலவர் சன்னதியை நோக்கி ஒரு துவஜஸ்தம்பம், பலிபீடம், நந்தி வாகனம் இருக்கு. இந்த துவஜஸ்தம்பத்துக்கு மேல் பகுதியில் கூரையில் வந்து 27 நட்சத்திரங்கள், 12 ராசி, நவகிரகங்கள் இதெல்லாம் அப்படியே செதுக்கி அது பதிச்சிருக்கான். இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, துவஜஸ்தம்பத்துக்கும் மூலஸ்தானத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வற்றாத பிரம்ம தீர்த்தம் இருக்கு. இந்த கோயிலில் மொத்தம் 4 நந்தி வாகனங்கள் இருக்கு. அதில் 3 நந்தி வாகனங்கள் மூலஸ்தானத்துக்கு நடுமையமா மூலஸ்தானத்தை நோக்கி அமைஞ்சிருக்கு. ஒரு நந்தி மட்டும் சற்று விலகி மூலஸ்தானத்துக்கு எதிர்பக்கம் வாசலை பார்த்து அமைஞ்சிருக்கு. மூலஸ்தானத்து வாசல்ல வந்து 2 துவாரபாலகர்கள் வழக்கம் போல் காணப்படுறா. மூலஸ்தானத்தில் வந்து ஸ்ரீ சுத்தரத்னேஸ்வரர் சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். மூலஸ்தானத்தில் காணப்படும் சிவலிங்கம் சற்று சாய்ந்த வண்ணம் இருக்குது. அதில் வந்து ஒரு தழும்பும் இருக்குது. அந்த தழும்பு வந்து பூமியில் புதையுண்டு வெளியில் எடுக்கும்போது ஏற்பட்டதாக நம்புகிறான். சிவலிங்க வடிவமாக காட்சி தரும் ஸ்ரீ சுத்தரத்னேஸ்வரர் ஒளிபடா திருமேனி கொண்டவராகும். இந்த கோயிலோட இன்னொரு அற்புதம் என்னன்னா, மூலஸ்தானத்து பின்பக்கத்தில் போய் பார்த்தா இருக்கிற தூண் எல்லாமே ஒரு பக்கம் சாஞ்சு இருக்கும். மூலஸ்தானமே ஒரு பக்கமாக சாஞ்சு இருக்கும் சிவலிங்கம் மாதிரியே. இங்கே வந்து மூலவருக்கு நிகரான பேரும் புகழும் கொண்டவர் பஞ்சநாத நடராஜர். இவரோட சன்னதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. நடராஜர் விக்கிரகம் பக்கத்திலேயே சிவகாம சுந்தரி அம்பாளோட விக்கிரகமும் இருக்கு. அம்பாள் வந்து கொஞ்சம் தலையை சாய்ச்சுட்டு நடராஜரோட நடனத்தை ரசிக்கிற மாதிரி இருக்கும். நடராஜர் அம்பாள் 2 பேரோட விக்கிரகமும் பஞ்சநாதன கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சன்னதி வந்து சிறுநீரக கோளாறுக்கு ரொம்ப புகழ்வாய்ந்த சன்னதி. சிறுநீரக கோளாறு கொண்டவாளோ இல்லை அவள் குடும்பத்தினரோ இங்கே வந்து 48 தொகுப்புகள் கொண்ட ஒரு வெட்டிவேர் மாலையை நடராஜருக்கு சாத்திட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த வெட்டிவேர் மாலையை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அதை வந்து ஜலத்தில் போட்டு அந்த தண்ணியை குடித்தா வந்து விரைவில் அவர்களுக்கு குணமாகும்னு ஒரு ஐதீகம். வெளிப்பிரதட்சணமாக வரும்போது கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியில் அம்பாள் இருக்கா. அம்பாளோட பேர் அகிலாண்டேஸ்வரி அம்பாள். இந்த அம்பாள் சன்னதிக்கு மற்றொரு சிறப்பும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், 3ஆம் குலோத்துங்கன் சோழன் காலத்தில் இருந்த நாட்டிய பெண்மணிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அம்பாள் சன்னதியை கட்டியிருக்கா. இது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதை தவிர இங்கே 63 நாயன்மார்கள், பெரிய சோமஸ்கந்தர், உற்சவ சுப்பிரமணியர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், கோடி கணபதி, ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வரர், ஸ்ரீ கைலாசநாதர், அதிகாரநந்தி, கஜலட்சுமி, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சரஸ்வதி, கார்த்தியாயினி, காலபைரவர், நவகிரகம், நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர் இவாளுக்கெல்லாம் தனித்தனி விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறான். வில்வ மரம் தான் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம். பிரம்ம தீர்த்தம் வந்து புஷ்கரணியோட பேர். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.